அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு அழகிய ஸ்டோரி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஆசைப்படுகிறேன். அந்த கதையோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையில்லாததையெல்லாம் போட்டு திணிச்சிக்க கூடாது அப்படின்றது தான் அந்த கதையோட கருத்து. நம்மால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும் அப்படின்றதான் அந்த கதையோட கருத்து. ஒரு நாள் ஒரு டீ கடைக்கு முன்னாடி ஒரு அணில் என்ன பண்ணிச்சான், ஒரு பெரிய கந்த துணியை தின்னு முழுங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்துச்சான். அதை அந்த டீ கடைக்காரர் பார்க்குறாரு. என்னடா இந்த அணில் ரொம்ப சின்னதாக இருக்கு, ஆனால் அவ்வளோ பெரிய துணியை தின்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டாராம். அவரும் பார்த்துட்டே இருக்காரு. அந்த அணில் என்ன பண்ணிச்சான், அதனால் அந்த துணியும் முடியல, மெல்லவும் முடியல. அந்த டைமில் அந்த டீ கடைக்கு ஒரு சாமியார் உட்கார்றாரு. உட்காந்து அந்த அணில் செய்கிற செய்கையை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த அணில்கிட்ட போயிட்டு, அணிலே இந்த துணியை உன்னால் சாப்பிட முடியாது, ஏன்னா இது குவான்டிட்டி அதிகம், அதனால் அது இல்லாமல் இது உனக்கு ஏற்ற உணவும் கிடையாது, உனக்கு தானியங்கள் தான் சிறந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 10 நெல்மணிகளை இல்லை 10 தானியங்களை கொடுக்குறாரு. அப்புறமேட்டு அந்த அணில் என்ன பண்ணிச்சான், அதை சாப்பிட்டுட்டு போயிடுச்சான். அதுக்கு முன்னாடி அந்த அணில்கிட்ட சொல்கிறாரு, நான் தினமுமே இங்கே வருவேன், தினமும் உனக்கு ஒரு 10 தானியங்கள் தரேன், அதை சாப்பிட்டு சந்தோஷமாக இரு, அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத அந்த துணியெல்லாம் சாப்பிட முடியாது உன்னால் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த அணிலும் சரின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். இந்த கதையோட 3 சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒன், தேவையில்லாத விஷயங்களை நம்ம போட்டு திணிச்சு கொள்ளக்கூடாது. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு குரு, ஒரு வழிகாட்டி நமக்கு கைடு நமக்கு தேவை. நமக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருந்தாலும் எல்லா விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியாது. இது 3. நம்மளால் எதை பண்ண முடியுமோ 1, 2 அல்லது 3 செயல்களை நம்ம பண்ணால் போதும் அப்படின்றது தான் இந்த கதையோட கான்செப்ட், கருத்து. எனது அருமை மாணவ செல்வங்களே, குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நல்ல கதைகளை மீண்டும் நாம் பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த கதையோட மிக முக்கிய கருத்து என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட நமக்கு வாழ்க்கையில் வழிகாட்டியாக ஒருவர் தேவை, அந்த சாமியாரை போல. அதுதான் இந்த கதையோட மிகச்சிறந்த சுருக்கம். உங்களுக்கு அனைவரும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் ராஜா, ப்ரொஃபஸர். நன்றி, வணக்கம்.